ஹாய் எவ்ரிவன், லாஸ்ட் மினி வ்ளாகில் நம்ம லஞ்சுக்கு பண்ண தேன் மாதிரி டேஸ்ட்டில் ஒரு பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஒரு கடாயில் 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கடுகு வெந்தயம் பொரிய விட்டுட்டு ஒரு 20லேருந்து 25 பூண்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கூடவே கருவேப்பிலை, அதுக்கப்புறமா ஒரு 25 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா ஆச்சி இது சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்ச பிறகு 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சி இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சம் திக்காகி வரும்போது வெல்லமோ இல்லாட்டி நாட்டு சக்கரை ஏதாவது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா திக்காக விட்டுட்டு அதுக்கப்புறமா மல்லி இலை சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா தேன் மாதிரி பூண்டு குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.